السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. قال رسول الله صلى الله عليه وسلم: يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة بالنهار ويجتمعون في صلاة العصر وصلاة الفجر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், ஆதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய சந்ததியினர்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களையும் அவனுடைய பொருத்தமான வாழ்வை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்து அவருடைய நடைமுறையை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றும் பாக்கியத்தை தருவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் தந்து ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகளிலிருந்து, முசீபத்திலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து, திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய பொருளாதாரம், மனை மக்கள், மனைகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலையும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய வஸ்துக்கள் மீது சத்தியமிட்டு சொல்லுவான். காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுவான், மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக, அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சினா மலையின் மீது சத்தியமாக என்று, சூரியன் சந்திரன் மீது சத்தியமாக, துஹா நேரத்தின் மீது சத்தியமாக என்பன போன்று அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தியம் பண்ணி சொல்லுவான். அதில் ஒன்றுதான் வல் ஃபஜ்ர், காலை நேரம், காலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுவான். ஏனென்றால் காலை நேரம் என்பது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நேரம். அது அந்த காலை நேரம் மனிதனுக்கு எல்லா நலவுகளையும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஒரு நேரம். அது அவனுடைய வாழ்வாதாரத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அது அவனுடைய அன்றைய தினத்துடைய எல்லா நலவுகளையும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் அல்லாஹுடைய அருளும் அன்பும் அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் அப்போ அந்த நேரத்தை அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லினான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமிக்க நேரமாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைய மருத்துவ உலகமும் அதுதான் சொல்கிறது. காலை நேரத்தில் நீங்கள் தூங்காதீர்கள் என்று சொல்கிறது.
காலை நேரத்தில் விழித்து கொண்ட சமூகம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் விழித்து கொள்ளக்கூடிய சமூகம் என்று சொன்னார்கள். எந்த சமூகம் காலையிலே விழித்து கொள்கிறதோ அந்த சமூகம் எல்லா துறையிலையும் அது வெற்றி கொள்ளக்கூடிய சமூகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்தார். காலையில் அவன் விழித்து கொள்ளக்கூடியவன் அவனுடைய அன்றைய நாள் முழுவதும் அவன் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பான், உடல் நலத்தோடு இருப்பான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மருத்துவ உலகம் அதுதான் சொல்லுகிறது, காலை நேரத்தில் தூங்காதீங்க அப்படின்னு சொல்றான். காலை நேரத்தில் தூங்குவது உடல் நலத்திற்கு தீங்கானது என்று சொல்றாங்க. சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் எழுந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியமே கிடைக்கும். சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் அதற்கும் தாண்டி ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தால் அது உடல் நலத்திற்கு கேடு என்று சொல்கிறார்கள், மருத்துவ உலகம் சொல்கிறது. அப்போ காலை நேரம் என்பது மனிதனுக்கு எல்லா நிலையிலும் அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கும் ரொம்ப பிடித்தமானது. அதுவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஒரு ஆயத்தில் சொல்லுவான், அக்மிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல். சூரியன் உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்ந்ததிலிருந்து, சூரியன் உச்சி நிலைக்கு போய் அதிலே கொஞ்சம் சாய்ந்ததிலிருந்து இரவு சூழ்ந்து கடுமையான இருட்டு வரும் வரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ சூரியன் உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்ஞ்சிருந்தா அந்த நேரத்தில் என்ன வக்து நம்ம தொழுவோம்? லுஹருடைய வக்து தொழுவோம். நம்முடைய நிழல் ஒரு பங்கு வர்ற வரை அதனுடைய டைம் அது. சூரியன் உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்ந்ததிலிருந்து நம்முடைய நிழல் ஒரு பங்கு வர்ற வரையும் லுஹர் தொழுகை கொள்ளலாம். அதே நம்முடைய நிழல் 2 பங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அசருடைய நேரம் வந்துவிடும். சூரியன் மறையுடைய நேரம் வந்துருச்சுன்னா என்னது? மகரிபுடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது. சூரியன் மறைந்த அந்த வெளிச்சம் மறைந்து விட்டதுன்னா இஷாவுடைய நேரம் வந்து விடுகிறது. அப்போ சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து கடுமையான இருட்டு வரும் வரைக்குள் 4 வக்து தொழுகை நாம் தொழுது கொள்கிறோம். அல்லாஹ் இதை கொண்டுதான் ஐவேள தொழுகையை கடமை என்பது இந்த ஆயத்தின் மூலமாகத்தான் ஆதாரம் எடுக்கப்படுகிறது. சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து நீங்கள் கடுமையான இருட்டு வரும் வரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா இந்த 4 வக்து தொழுகை இதில் வந்துடுது. லுஹரு, அசரு, மகரிபு, இஷா, இந்த 4 வக்து வந்து வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடுத்து சொல்கிறான், வகுர்ஆனல் ஃபஜ்ரி, சுபுகுடைய ஃபஜ்ருடைய தொழுகையும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ் நினைத்திருந்தால் 5 வேளை வக்தியும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்திருக்கலாம். லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷாவை எப்படி ஒரே வார்த்தையில் சொல்லி இருக்கிறானோ அதே மாதிரி ஃபஜ்ரையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் 5 வக்து தொழுகை சொல்லி இருக்கலாம். ஆனால் ஃபஜ்ருடைய வக்து மட்டும் தனித்து சொல்வதுடைய நோக்கம் என்ன? அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால தான் அந்த நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். மனிதன் அந்த நேரத்தில் எழுந்திருத்து இறைவனை வணங்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது மட்டுமல்ல, மனிதனுக்கும் அது ஆரோக்கியமானது. மனிதனுக்கும் எல்லா நிலைகளிலேயுமே அது ஒரு சுகத்தை தரக்கூடியது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்து தான் அதை தனித்து சொல்கிறான், நீங்கள் சுபுகு தொழுகையும் தொழுது கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அந்த சுபுகுடைய நேரத்தில் மலக்குமார்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்று சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அந்த சுபுகுடைய நேரத்தில் மலக்குமார்கள் அந்த நேரத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய இந்த சுபுகுடைய நேரத்தில் மட்டும்தான் எத்தனை சாக்கு போக்குகள் சொல்கிறோம் தெரியுமா? சுபுகு தொழுகுதலில் எவ்வளவு அசால்ட்டு, எவ்வளவு கவனக்குறைச்சல். இந்த சுபுகு தொழுகையை சுபுகுக்கு எந்திரிப்பதற்கு எத்தனை முடியாமல் போவதற்கு எத்தனை சாக்கு போக்கள் எத்தனை சொல்லி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏனப்பா சுபுகு தொழுகை வரல அப்படின்னு சொன்னால் அழகா சொல்லுவோம், ஏன் சார் நான் 11 மணிக்கு நான் கடை அடைக்கிறேன், என் வீட்டுக்கு வர்றது 12 மணி, அது சாப்பிட்டு படுக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுது, என்னால் எப்படி 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு தொழ முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா வியாக்கியானம் சொல்லுவா, நம்மளுக்கே ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்களேன் எப்படி நான் எந்திரிக்கிறது? உங்களை யார் 11 மணி வரை கடையை திறக்க சொன்னது? சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். எப்படி தெரியுமா? நீங்கள் மக்ரிபுக்கு முன்னால தூங்காதீர்கள்,
இஷாவுக்கு பின்னால பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் போய் தூங்கிருங்கள் எப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஷாவுக்கு முன்னால் பேசிக்கொண்டு இருப்பதை, நீ விழித்திருப்பதை விரும்பாத சமூகம் இந்த சமூகம் இது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி ஆகி போயிருச்சு, நம்முடைய இளைஞர்கள்லாம் எப்படி ஆயிட்டாங்க, 11 மணிக்கு தான் இரவு சாப்பாடு. சஹாபாக்கள் எல்லாம் இஷா தொழுகைக்கு வரும்பொழுது சாப்பிட்டு வந்துருவாங்க. இஷா தொழுகைக்கு இருக்கும்போது அப்படியே கண்ணில் தூக்கத்தை பார்க்க முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஹதீஸ்ல வருகிறது, இஷா தொழுதோட விறுவிறுண்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைகள் தான் அன்றைய காலத்தில் இருந்தது. காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருத்து அவர்கள் இறைவனை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். சுபுகு தொழுதோடு வியாபாரத்துக்கு சென்று விடுவார்கள். பகல் உச்சிக்கு, வெயில் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் வியாபாரத்தை முடித்து விட்டு வீடு திரும்பி விடுவார்கள். அன்று முழுவதும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவருடைய சந்ததிகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய நிலைமையை பாருங்க, 10 மணிக்கு தான் நம்ம வியாபாரத்துக்கு போறோம், 9 மணிக்கு தான் கடையை திறக்கிறோம், இரவு 11 மணி வரையும் நம்ம திறந்து வச்சிருக்கிறோம். பரக்கத்து இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்திற்கு பகல் நேரத்தில் அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக என்று சொன்னாங்க. நீங்க சுபஹ் தொழுது யாராவது வியாபாரத்துக்கு போறோமா? சுபஹ் தொழுது டீ கடைக்கு மட்டும் தான் வியாபாரம் ஓடும். அப்படித்தான் நீங்க நம்மளுடைய நிலைமைகள் இருக்கிறது. அப்போ காலை நேரத்தில் பரக்கத்து இருக்கிறது. காலை நேரத்தில் வியாபாரத்திற்கு செல்வது அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அள்ளி கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் அது. அதனால தான் அந்த நேரத்தை அல்லாஹ் தஆலா தனித்து சொல்கிறான். அந்த நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். அந்த நேரத்தில் வணங்குவதை தனித்து சொல்கிறான். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் நீங்கள் வணங்குவீர்களேயானால் மலக்குமார்கள் உங்களை வந்து சந்திக்கிறார்கள். மலக்குமார்கள் நீங்கள் தொழுவதற்கு பின்னால் வந்து நிற்கிறார்கள். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய நன்மைகளை எழுதுகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். காலை நேரம் என்பது நமக்கு மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு நேரம், ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யதஅகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பின்னஹார் வ மலாயிகத்தும் பில்லைல். இரவு நேரத்திற்கு சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க பணிவிடை செய்ய. பகலுக்கென்று ஒரு மலக்குமார்கள் சில கூட்டம் இருக்கிறது, மலக்குமார்களுடைய கூட்டம். இந்த 2 கூட்டமும் உங்களை வந்து சந்திக்கிறார்கள். எப்பொழுது தெரியுமா? வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் அஸ்ரி வ ஸலாத்தில் ஃபஜ்ரி. ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஸருடைய நேரத்திலும் அவருடைய ஜமாத்தில் வந்து சந்திக்கிறார்கள், ஒன்று சேர்றார்கள் என்று சொல்றாங்க. சுபுகுடைய நேரத்தில் இரவு முழுவதும் பணிவிடை செய்த மலக்குமார்கள் சுபுகுடைய ஜமாத்துக்கு வர்றாங்க. பகலுக்கு உண்டான அந்த மலக்குமார்கள் அப்பொழுதுதான் வானத்திலிருந்து வந்து சுபுகுல நேரத்தில் வந்து இறங்குறாங்க. 2 கூட்டமும் ஒன்று சேர்கிறது. அதே நேரத்தில் அசரு நேரத்தில் பகல் முழுக்க வேலை செய்த மலக்குமார்கள் அசருடைய ஜமாத்துக்கு வருகிறார்கள். இரவுடைய நேரத்தில் வேலை செய்யக்கூடிய மலக்குமார்கள் அப்பொழுதுதான் வானத்திலிருந்து வந்து இறங்குகிறார்கள். 2 கூட்டமும் ஒன்று சேர்கிறது. அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் உங்களை வந்து சந்திக்கிறார்கள். உங்களுடைய தொழுகையில் வந்து ஒன்று சேர்கிறார்கள், உங்களை கவனிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமையானவர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளை பற்றி பிரதமர்கிட்ட பேசப்பட்டால் நம்ம சந்தோஷப்படுவோமா இல்லையா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளை பற்றி பிரதமர் நம்ம ஊருக்கு வர்றாரு, நம்மளை பற்றி எடுத்து சொல்கிறாங்க, இந்த நபர் நம்மளுக்காக வேண்டிய இவ்வளவு வேலை செய்வார், நம்முடைய கட்சிக்கான இவ்வளவு உழைப்பு செய்வார்னா நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலரை கொஞ்சம் தூக்கி விட்டு நடக்குவோமா இல்லையா? நம்மளை பற்றி முதலமைச்சர்கிட்ட பேசப்பட்டால் எவ்வளவு சந்தோஷம் அடைவோம். நம்மளை பற்றி ஒரு எம்எல்ஏ வருகிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நெருங்கிய தொண்டன் யாரப்பா அப்படின்னு இன்னார் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியே வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் பெற்றவனை போன்று ஆகிவிட மகிழ்ச்சி உச்சகட்டத்துக்கே போயிடுறான். நம்மளை பற்றி ஒரு வியப்பி பேசுகிறானா அப்படின்னு மகிழ்ச்சியோட உச்சகட்டத்துக்கே போகிறான். அருமையானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்மளை பற்றி பேசினால் எவ்வளவு சந்தோஷம் வர வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்தவன். இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு, அவனிடத்தில் நம்மளை பற்றி பேசப்படுகிறதுனால் நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த 2 மலக்குமார்களும் அசர் நேரத்தில் உள்ள மலக்குமார்களும் ஃபஜ்ருடைய இருக்கக்கூடிய மலக்குமார்களும் யஅர்ஜு அவர்கள் வானத்திற்கு செல்கிறார்கள். அல்லதீன பாத்து ஃபீக்கும் உங்களுடைய இரவு நேரத்துடைய வணக்கங்களை பற்றி அவர்கள் அங்கே பேசப்படுகிறது. எங்கே? ரப்பிடத்தில் பேசப்படுகிறது.
அல்லாஹ் ஃபயஸ்அலுஹும் வஹுவ அஅலமு பிக்கும், நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருந்தீர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் என் சமூகத்தை பற்றி, என்னுடைய அடியார்களை பற்றி நான் வானத்தில் பெருமையாக பேச வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையாக பேச வேண்டும். ஃபயக்கூல், அல்லாஹ் கேட்கிறான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? நம்மளை பற்றி பேசப்படுகிறது, நம்மளை பற்றி அல்லாஹ் இடத்துல பேசப்படுகிறது. அவனுக்கு தெரியும் நம்ம எந்த நிலையில் இருந்தோம், எப்படி இருந்தோம் என்பது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மலக்குமார்கள் மனிதர்களை படைக்க போவதற்கு முன்னால் இரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களை நீ படைக்கப் போகிறாய், குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய மனிதர்களை படைக்கப் போகிறாய் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அந்த மலக்குமார்கள் பெருமைப்பட வேண்டும், அந்த மலக்குமார்கள் சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய அடியார்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த வானத்தில் உள்ளவர்கள் பெருமையாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் கேட்கிறான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு. அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம், ஃபயகூலூன தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ ஆதைனாஹும் வஹும் யுஸல்லூன், நாங்கள் தொழுகக்கூடியவர்களாக பெற்றுக்கொண்டோம், தொழக்கூடியவர்களாக விட்டு விட்டு வந்தோம் என்று சொன்னாங்களாம். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, நம்மளை பற்றி பெருமையாக பேசப்படுகிறது. நம்ம குடும்பத்தில் பாங்கு சொன்ன உடனே நம்முடைய வீட்டில் நம்ம உள்ள பெண்கள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள் தொழுதார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி அங்கு வானத்தில் பேசப்படுகிறது. அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொரு நாளும் 2 தடவை பேசப்படுகிறது நம்மளை பற்றி. 2 கூட்டத்தார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கேட்கிறான், எப்படி என்னுடைய கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று ஒரு நாளைக்கு 2 தடவை பேசப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இந்த பாக்கியம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் சுபுகுடைய தொழுகையிலையும் அஸ்ருடைய தொழுகையிலையும் கிடைக்கிறது. நீங்கள் இந்த சுபுகு தொழுகையை எவ்வளவு அசால்ட்டாக நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? லாக்டவுனுக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லா வேலைகளும் அனுப்புவாங்க. நம்ம ஒரு மடக்கு டீ போட்டு கேட்டால் கூட டீ போட்டு தர மாட்டாங்க. அதனால கடத்தருவுக்கு எல்லாம் சுபு தொழுதுட்டு கடத்தரில் போய் டீ குடிக்க போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த லாக்டவுனுக்கு ஸ்கூல் இல்லாத போன பிறகு யாருமே எந்திரிக்கிறதே கிடையாது. அதனால டீ இல்லாமல் போச்சு, எல்லாம் கடத்தருக்கு போய்கிட்டு இருக்குது. அப்படித்தான் இன்னைக்கு இவ்வளோ நிலைமை போயிடுச்சு. அவ எப்படி இன்னைக்கு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது தெரியுமா? சர்வசாதாரணமாக இன்னைக்கு வீட்டில் உள்ளவர்கள் 10 மணி 8 மணி வரையும் தூங்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இந்த சமூகம் தூங்கக்கூடிய சமூகம் அல்ல. இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்கிவிட்டு காலையில் வெள்ளலுமே எந்திரிக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். ஆனால் உறங்கிக் கொண்டு இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு சோதனைக்கு மேல் சோதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, எப்பொழுது என்னுடைய சமூகம் சுபுஹ் தொழுகைக்கு சாறை சாறையாக வருகிறார்களோ அப்பொழுது என்னுடைய சமூகம் முழித்து கொண்டதுக்குண்டான அடையாளம் என்று சொன்னாங்க. இன்ன வரை நம்ம முழிக்கலை. எல்லா லாக்டவுனையும் போட்டுக்கிட்டு இருக்கான், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கொண்டு இருக்கிறான். நாம தான் உலகத்தில் பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இஸ்லாமியர் உலகத்திலேயே கடுமையாக தாக்கப்படுவது, பாதிக்கப்படுவது யாரு தெரியுமா? இஸ்லாமியன் தான். நம்மளால் குரல் கொடுக்க முடியவில்லை. காரணம், நாம் எதை சரியாக செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்யலை. அதுதான் விழித்துக் கொள்வதற்கு என்ன வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களோ அந்த வழிகளை நாம் விட்டுவிட்டோம். அதிலே புறமிது காட்டி நாம் உறங்கிக் கொண்டு இருக்கிறோம். நம் மீது நாம் சோதனைக்கு மேல் சோதனையை நாம் தாங்கிக் கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையை பற்றி இன்னொரு இடத்துல எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. லை எலிஜன்னார அஹதுன், உங்களில் ஒருவரும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். யார் தெரியுமா? ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, யார் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் யார் நிரந்தரமாக தொழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் நரகத்திற்கு நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்தை நம்மளுக்கு எழுதப்பட்டிருச்சாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? சும்மாவா இருக்குது நரகத்திற்கு போகாமல் இருக்கிறதுன்னு சொன்னால்? சும்மாவா இருக்குது? இன்னைக்கு நான் ஒருத்தர் வந்தார், பள்ளியாசலுக்கு வந்துக்கிட்டே இருப்பார், கையில் சாவி கொத்தோடு வருவார்.
நான் கேட்டேன், எதுக்குங்க சாவி கொத்தை எப்போ பார்த்தாலும் கொண்டு வர்றீங்களா, என்ன இருந்து? இல்லை அஜரத்தை, என் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நான் அப்படியே அவங்கள எழுப்பிடக்கூடாதுன்னு மெதுவாக வந்து வெளியில் பூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உள்ளே பூட்டி வச்சோன்னா அவன் எந்திரிச்சு தூக்கத்தில் பூட்டினாலும் செய்யலாம், பூட்டாமல் விட்டுட்டு போயிடலாம், அது வந்து ஆபத்தானது, அதனால தான் நான் வெளியில் பூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் போதுமா? உங்கள் வீட்லேயும் வரணுமா இல்லையா? இங்கே சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி நாளைக்கு சொர்க்கத்தில் நீங்கள் வாழணுமா இல்லையா? அப்போ நீங்கள் எழுப்பி விட வேண்டும், நீங்கள் அவர்களை எழுப்பிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல கணவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யார் தன்னுடைய மனைவியை சுபுஹ் தொழுகைக்கு அவனும் எந்திரிச்சு சுபுஹ் தொழுகையுடைய மனைவியை எழுப்பி தட்டி விடுகிறானோ அவன்தான் கணவனிலே சிறந்தவன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தூக்கத்தை மிகைத்து விட்டது என்று கொஞ்சம் அசால்ட்டு காட்டினா கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தொளித்து விடணும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தொளிச்சு விடுங்க, அவங்க எந்திரிச்சிருவாங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பெண்ணுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கணவனுக்கு முன்னால் அவள் எழுந்திருச்சு ஒழு செய்து விட்டு பாங்கு சொன்ன உடனே கணவனை எழுப்பி விடுறாள் பற்றிய சுபுஹ் தொழுகைக்கு, அவள் தான் சிறந்த பெண்மணி, சிறந்த மனைவிக்கு உண்டான அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தூக்கத்தில் கொஞ்சம் மகைத்து விட்டால் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தொளித்து விடுவாள், அவள் தான் சிறந்த பெண்மணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்தை, உங்களையும் கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, அல்லாஹ் சொல்றான் அல்லவா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான் அல்லவா. அப்போ சுபுஹ் தொழுகையை நம்ம மட்டும் தொழுதா போதுமா? நம்முடைய மனைவியை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை அல்லவா? அப்ப எழுப்பி விடணுமா வேண்டாமா? உங்களுடைய கணவன் தூங்கி கொண்டிருந்தால் நீங்கள் எழுப்பி விடணுமா வேண்டாமா? உங்கள் மீது கடமை இருக்கிறதா இல்லையா? நீங்க மட்டும் நரகத்திற்கு போகாம உங்களுடைய கணவன் மட்டும் நரகத்திற்கு போனா அது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமானது தெரியுமா? எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது. இப்ப நரகத்திற்கு போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அது சுபுஹ் தொழுகையில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இப்போ நீங்கள் சுபுஹ் தொழுகையை நீங்கள் நேமமாக தொழுது கொண்டு வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னர் ஹதீஸில் சொன்னாங்க, மன் ஸல்ல சுப்ஹ, எவன் சுபுஹ் தொழுகையை தொழுது கொண்டு வருகிறானோ, ஃபீ ஜமாஅத்தி, ஜமாத்தில் எவன் தொழுகிறானோ, ஜமாத்தோடு யார் தொழுது வருகிறார்களோ, ஃபஹுவ திம்மத்தில்லா, அவன் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவன் வந்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்மணி பாங்கு சொன்ன உடனே சுபுஹ் தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவள் வந்து விடுகிறார். அன்று முழுவதும் அவள் பாதுகாக்கப்படுகிறார். ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் இன்னும் கெட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தை விட்டும் அவள் பாதுகாக்கப்படுகிறாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே. இன்னைக்கு அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியமாக பாராமுகமாக இருந்து கொண்டு இருக்கிறோமே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, யாருக்காவது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, சுபுஹுடைய நேரத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டாதீங்க. ஏனென்றால் சைத்தான் என்ன செய்வானா, காதில் வந்து யூரின் போவானா. காதில் யூரின் போனால் நமக்கு சுகமாக இருக்குமா, அப்படியே தடவி கொடுத்த மாதிரி இருக்குமா. நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க. ஒரு அலாரத்தை வச்சுக்கிட்டு 5 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, 5 மணிக்கு முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, இன்னும் 10 தானே பாங்கு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கழித்து போகவுமே அப்படின்னு 5 நிமிஷம் கழித்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம், இப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா சீத்தை நல்லா அழகாக தூங்க வச்சுட்டு சூரியன் நம்முடைய முதுகு அடிக்கும் போது நம்ம எந்திரிப்போம். ஏன்னா சுபுஹுக்கு நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள். சுறுசுறுப்பான மனிதருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் சுபுஹுக்கு முன்னாலே, பாங்குக்கு முன்னாலேயே நீங்கள் எந்திரித்து நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்காவது அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை இருக்குமா? இருக்காதாங்க. யார் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் எப்படி இருப்பான்,
அவன் எப்படி, அவனுக்கு என்ன உடம்பு இருக்கிறதா இல்லையா, கண்ணு இருக்கிறதா இல்லையா, நம்மள மாதிரி கண்ணு இருக்கிறதா இல்லையா, கண்ணு இருக்குது ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, நம்மள மாதிரி கை கால் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்குவதற்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் இதா நஸர இலல் கமரி லைலத்துல் பத்ரி, பிறை 14 அன்னைக்கின்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்திரனை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னாங்க. இந்த சந்திரனை பாருங்கள், சந்திரனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமா இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா, இந்த சந்திரனை எப்படி எந்த விதமான மறைவும் இல்லாமல் நீங்கள் முழு நிலைவாக பார்க்கிறீர்களோ அது மாதிரி உங்களுடைய ரப்பை நாளை கியாமத் நாளையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை பார்க்கணும் ஆசை இருக்குதா இல்லையாங்க? நம்ம பார்க்கணும். இந்த சந்திரன் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த சந்திரன் ஒரு நம்ம அந்த குளத்துக்கு மேலே குளத்துக்கு அருக மேலே நிற்கிறோம்னு சொன்னால், நம்முடைய மொட்டை மாடியில் உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சூரியன் அந்த சந்திரன் 14ஆம் பக்கத்து நிலவு அன்னைக்குண்டு அந்த பிறை 14 அன்னைக்குண்டு அப்படியே முழு நிலவாக தெரியும். எந்த மேகமும் பக்கத்தில் நிற்காது, சந்திரன் மட்டும் நிற்கும். அதை பார்ப்பதற்கு அவ்வளவு இன்பமாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு சொல்றாங்க, இந்த சந்திரனை பார்ப்பதை போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ பார்க்க வேண்டும் என்று உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா துக்லபு அலா ஸலாத்தி கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, அப்படி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் சுபுகு தொழுகையிலையும் அசரு தொழுகையிலையும் உன்னுடைய தூக்கம் மிகைத்து விட வேண்டாம் என்று சொன்னாங்க. உன்னை சுபுகு தொழுகு, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஆற்றல் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த சூரியனை இந்த சந்திரனை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை பார்ப்பாய். எப்பொழுது தெரியுமா? சுபுகை நீ கரெக்டாக தொழுது கொண்டு வார் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசரை நீ சரியான முறையில் தொழுது கொண்டு வா, உனக்கு அல்லாஹ்வை இந்த சந்திரனை எப்படி எந்த விதமான தடையும் இல்லாமல் நீ பார்க்கிறாயோ அது மாதிரி பார்க்க முடியும், முழு நிலவை போன்று பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்த்து நீ சொக்கி போவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. ஆனால் அந்த சுபு தொழுகைக்கு இன்னைக்கு எவ்வளவு அசால்ட்டு தெரியுமா? எத்தனை காரணங்கள் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் இரவு முழுக்க நான் என் புள்ள தூங்கவே விடலை, 3 மணி ஆச்சு நான் தூங்குறதுக்கு, என் பேர புள்ள கையில் உச்சா போயிட்டான், நான் என்ன செய்கிறது, அந்த நேரத்தில் என்னால் குளிக்க முடியுமா, நான் எந்திரிச்சு வர முடியுமா, 3 மணிக்கு தூங்கினா நான் 5 மணிக்கு நான் எப்படி வந்துருச்சு வர்றது, இப்படி எத்தனை வியாக்கியங்களை சொல்லுவாங்க தெரியுமா? இதில் சில பேர் இன்னும் இதை விட கொஞ்சம் அதிகமாக சொல்லுவா. எப்படின்னா, தூக்கம் அல்லாஹ்புரத்துலேருந்து தானே வருது, அல்லாஹ் எழுப்பி விட்டுருந்தா நான் தொழுகணும்னு நினச்சிருந்தா அல்லாஹ் என்னை எழுப்பி விட்டுருப்பான்ல, அப்போ அல்லாஹ் என்னை தூக்கத்தில் ஆழ்த்தி வச்சு விட்டான், நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி பெரிய வியாக்கியானம்லாம் பேசுவாங்க. இதில் எவ்வளோ ஆபத்தான விஷயம் தெரியுமா? இதை இப்படி திருப்பி போட்டு பார்க்குவோமே, காலையில் 5 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் இறங்கி 1 லட்ச ரூபா நம்ம கரெக்டாக வச்சுருக்கேன் வாங்கிக்கிறேங்கன்னு சொன்னால் நம்ம இந்த காரணமெல்லாம் சொல்லுவோமா? விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தாச்சும் போய் வாங்கிட்டு வந்துருமா இல்லையா? கடை 7 மணிக்கு திறக்கிற கடை 10 மணிக்கு திறந்தாலும் பரவாயில்லை, முதல்ல போய் காசை வாங்கிட்டு வருவோம். ஆமாம், 5 மணிக்கு அந்த பஸ் வருவதற்கு முன்னால் நம்ம போய் உட்காந்துக்கிட்டு எங்கே வந்துட்ட பட்டுக்கோட்டையில் கிளம்பிருச்சா வண்டி, மாளியாக்கோட்டை வந்துருச்சா, அங்கே லாரல் வந்துருச்சா, எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் தெரியுமா? ஏன்னா அந்த காசுக்கு மேல் அவ்வளவு மோகம், அந்த காசை வாங்குவதற்கு அவ்வளவு துடிப்பு. நம்முடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, பஸ்ஸில் போகணும், தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் 5:30 மணிக்கு முதல் பஸ் அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ரெடி ஆகிறோமா இல்லையா? அவன் தூங்கினாலும் சரி, இரவு முழுக்க முழித்து கொண்டு இருந்தாலும் சரி, நாம் ரெடியாகி போகிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் எவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம், அல்லாஹ்வை பார்ப்பதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா, யார் தொழுகைகளை சரியான முறையில் பேணி தொழுது கொண்டே இருக்கிறார்களோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹான் வ நஜாத்தன் யௌமல் கியாமத்தி, நாளைக்கு மறுமை நாளையில அந்த தொழுகை அவனுக்கு பேரொளியாக நிற்கும், மிகப்பெரிய சாட்சியாக நிற்கும், மிகப்பெரிய வெற்றியாகவும் நிற்கும் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை அது நமக்கு சாட்சி சொல்லும், இவன் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அது சாட்சி சொல்லும்.
இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நாளையில் மிகப்பெரிய பேரொளியாக வந்து நிற்கும். எந்த விதமான இருட்டும் அங்கே இருக்காது. அவன் சந்தோஷமாக சொர்க்கம் செல்வது, சொர்க்கத்துடைய பாதையை அந்த தொழுகை வந்து காட்டும் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜாத்தன், அது வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, நாளைக்கு மறுமை நாளையில் முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் கேட்கப்படுவாய். தொழுகையில் நீ வெற்றி பெற்று விட்டாய், எல்லாத்திலையும் வெற்றி உனக்கு. தொழுகையில் நீ முடிஞ்சிச்சு, எல்லாத்திலையும் முடிஞ்சிச்சு, கேள்விக்குறி தான் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சொன்னாங்க வனஜாத்தன், அது வெற்றியாக வந்து நிற்கும் என்று சொன்னாங்க. அதை பேணி நீ தொழுக வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் லம் யுஹாஃபிஸ் அலைஹா லம் யகுல் லஹு நூரன் வலா புர்ஹானுன் வலா நஜாத்துன். யார் தொழுகையை பேணி தொழுகவில்லையோ அது நூறாகவும் வராது, அது சாட்சியாகவும் வராது, அது வந்து ஆதாரமாகவும் வராது, அது வெற்றியாகவும் உனக்கு வந்து இருக்காது, உனக்கு பாதகமாக வந்து நிற்கும் என்று என்பது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? வகான யௌமல் கியாமத்தி மஅ காரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான வ உபய் இப்னு ஹலஃப். அவன் யாரோட தெரியுமா இருப்பான்? காரூனோட போய் இருப்பான். நான் கடை வச்சிருக்கிறேன். காரூன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது எவ்வளவு பெரிய பணக்காரன். அவனுடைய சொத்து மதிப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அவனுடைய சொத்து மதிப்பு அளவுகோலை அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு தெரியுமா? அவனுடைய சொத்துடைய சாவியை மட்டும், அவனுடைய சொத்துக்களுடைய சாவியை மட்டும் பல கூட்டங்கள், ஒரு கூட்டமே அவன் சுமந்து செல்லும் என்று அல்லாஹ் சொன்னான். தப்சீர்ல போடுறாங்க 70 ஒட்டகங்கள் சுமக்குமாம். அல்லாஹு அக்பர். அவனுடைய சொத்தை இல்லைங்க, சொத்துக்களுடைய சாவியை மட்டும் 70 ஒட்டகங்கள் சுமக்கும். யாரும் போய் சொல்ல முடியாது, நான் 11 மணி வரை கடை திறந்து வச்சிருந்தேன், யா அல்லாஹ் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன், 1 மணிக்கு தான் என்னால் தூக்க முடியும், நான் எப்படி சுபுகு தொழுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வைங்களேன், நீ காரூனோட போன்னு சொல்லிடுவான்ல. காரூனோட போய் உட்காந்து, காரூன் நரகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவனும் அவனுடைய செல்வமும் பூமியில் புதை கொண்டு போனது என்று குர்ஆன் சொல்கிறது. அவனோட போய் உட்கார் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இதை. ஓ ஃபிரௌனோட நான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தேன், நான் பிரதமராக இருந்தேன், முதலமைச்சராக இருந்தேன், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தேன், என்னால் எப்படி மக்களை சந்திப்பதிலே எனக்கு டைம் ஓடி போச்சு, தொழுகைக்கு எனக்கு நேரம் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் ஃபிரௌன் மிகப்பெரிய ஆட்சியாளர், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆட்சியுடைய திமிரில் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அவனோடு போய் உட்கார் என்று சொல்லிவிடுவான் அல்லாஹ் தஆலா. அவனோடு போய் உட்காரு, உனக்கு இங்கே வேலை இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். ஹாமான் யாரு? ஃபிரௌனுடைய பாடிகார்டு, ஃபிரௌனுடைய அமைச்சர் அவன். நான் அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, அப்படி அந்த தோலாந்துருத்தி என்னமும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் எனக்கு தொழுகையில் ஈடு கொடுக்க முடியவில்லை, தொழுகை கடைபிடிக்க முடியவில்லை என்று யார் சொன்னாலும் ஹாமானோடு போய் உட்கார் என்று சொல்லுவான். உபய் இப்னு ஹலஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தவன். இன்னைக்கு எத்தனை பேர் பொடுபோக்காக இரவு முழுக்க நம்ம கேம் விளையாண்டு விட்டு சுபுகு தொழுகாமல் இன்னைக்கு எத்தனை பேர் வீணடித்து தூங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்வான், உபய் இப்னு ஹலஃபோடு போய் உட்கார்ந்துருன்னு சொல்லுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் சுபுகு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமானது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த காலை நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, அது மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்கி தருகிறது. அன்றைய நாளுடைய வாழ்வாதாரத்தை உனக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். மலக்குமார்கள் உனக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீ தூங்கிக் கொண்டு இருக்காதே. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா ஒரு நாள் சுபுகுக்கு முன்னால் சுபு தொழுது தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா, இது தூங்குறதுக்கு உண்டான நேரம் இல்லை, இந்த நேரம் நீ அமல் செய்து கொண்டு இரு. சூரியன் உதயமாகி இஷ்ராக்லாம் தொழுத பிறகு அதுக்கப்புறம் வேண்டுமானாலும் தூங்கிக்கோ. ஆனால் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் சுபுகு தொழுது விட்டு தூங்காதே. ஏன் தெரியுமா? அன்றைய நாள் உன்னுடைய வாழ்வாதாரம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நேரம். மலக்குமார்கள் பள்ளிவாசலுக்கு வந்து யாராருக்கு என்னென்ன என்று அங்கே பங்கிட்டு கொடுக்கிறார்கள். தொழுக வந்தவர்களுக்கு, தொழுக வராதவர்களுக்கு என்னென்ன நடைபெறும் என்பதை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தொழுக வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். மலக்குமார்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீ தஸ்பீஹ் செய்து கொண்டிருமா, நீ தூங்கி கொண்டே இருக்காதே, அதுக்குண்டான நேரம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக அல்லாஹ் நேடியார்களே, இன்னைக்கு என்ன தெரியுமா,
இந்த லாக்டவுன் இந்த நோம்புக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? தூங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, சஹருடைய நேரத்தில் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் பார்க்கக்கூடிய அவல் நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஏனென்னா இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார்களாம். தஹஜ்ஜத்துடைய நேரம் எவ்வளவு புனிதமான நேரம் தெரியுமா? தஹஜ்ஜத்து சம்பந்தமாய் ஒரு நாளைக்கு நம்ம பேசணும். அந்த நேரம் மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய ஒரு நேரம். அது அமல் செய்வதற்கு உண்டான நேரம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் டிவியை பார்த்துக்கிட்டு மார்க்கத்தை தானே நம்ம பார்க்குறோம், இஸ்லாமிய நிகழ்ச்சி தானே பார்க்குறோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வீணடித்து கொண்டு இருக்காதீர்கள். அது மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய நேரம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சுபுஹ் தொழுகையை வாழ்நாளில் ரொம்ப பேணுதலாக நாம் தொழ வேண்டும். அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய பெண்களை நாம் எழுப்பி விட்டுட்டு வரணும். நம்முடைய பிள்ளைகளையும் தொழுகைக்கு நம்ம என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வரணும். அப்படி நம்ம தொழுதோம் என்று சொன்னால் நம்ம வீட்டில் எல்லா விதமான பரக்கத்துகளும் உண்டாகும். அல்லாஹ் அந்த நன்மைகளை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.